anyone has ears to him, let him hear. When he had entered a house away from the crowd, his disciples asked him concerning the parable. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஊமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். Here we could see, from verse 15, if we could see, Jesus here puts it like this, that anything which is entering a man from outside in does not affect, but what is coming from the inside out, it will affect. இந்த 15, 16, 17 வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். என்ன என்றால், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்தாதுன்னு, ஆனால் உள்ளிருந்து வெளியே வருது பாருங்க, அப்படிப்பட்டவைகள் தான் அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று. Now it's so very simple, but the disciples did not understand this. And if you could just see in verse 17, the disciples, after Jesus spoke about this parable, comes and asks, what is the meaning of it? ரொம்ப எளிமையான ஒரு காரியம் தான், ஆனால் சீஷர்களால் இதை புரிந்து கொள்ள முடியல. ஆகவே இந்த 17ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களை விட்டு போன பிறகு சீஷர்கள் அவரிடத்திலே வந்து இந்த ஊமைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. Okay, from 18 if we see, so he said to them, are you thus without understanding also? Do you not perceive that whatever enters a man from outside cannot defile him, because it does not enter his heart but his stomach and is eliminated, thus purifying all foods. 18-19 வசனங்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதுள்ளவர்களா? புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். Now Jesus becomes so very plain and so very simple. பாருங்க, இயேசுவே ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா இத வெளிப்படையா சொல்லுகிறார். He is now saying, see, when you take some food, it's not going to your heart, it's going to your stomach. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். என்னன்னா, நீங்கள் உணவு உட்கொள்ளும் பொழுது அது உங்கள் இருதயத்துக்கு போகிறது இல்ல, நேரடியாக வயிற்றுக்குள்ள போகிறது. We all know that. எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். You eat something, it goes to the stomach. நீங்க ஏதோ உணவு உட்கொள்கிறீர்கள் என்றால் அது வயிற்றுக்கு தான் போகிறது. It then goes for digestion and then goes out. அப்புறம் பின்பு செரிமானத்துக்கு செல்கிறது, பின்பு வெளியே இருக்கிறது. But 20 it says, and he said, what comes out of a man that defiles a man? 20ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். So Jesus puts it like this, something which is getting in, like these foods and so on, that's not affect you, that's not going to affect your life, but what is coming out of you from the mouth is a fact. இயேசு இதை ரொம்ப எளிமையா இதை அப்படி போடுறாரு பாருங்க. என்னன்னா, உங்கள் உள்ள போகுது பாத்தீங்களா, அது உங்கள் சரீரத்தை, உங்க வாழ்க்கையை அது ஒன்றும் தீட்டுப்படுத்த போகிறது இல்லை, அது பாதிக்கிறது இல்லை. ஆனால் உங்களிலிருந்து புறப்படுகிறது, அதாவது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்துகிறது. 21 it says, for from within out of the heart of man proceed evil thoughts, adulteries, fornication, murders, thefts, covetousness, wickedness, deceit, lewdness, and evil eye, blasphemy, pride, foolishness. 20-21 வசனங்களை நாம் பார்ப்போம். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். So here Jesus puts it like this, that all the evil comes from the heart of a man. இயேசு கிறிஸ்து இப்படியாக அதை சொல்லுகிறார். என்னன்னா, எல்லா தீமையான காரியமும் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. Evil is not coming from outside. பொல்லாப்பு என்பது வெளியிருந்து வருகிற காரியம் அல்ல. It's coming from inside out and affecting our life. அது உள்ளிருந்து புறம்பே புறப்பட்டு வந்து அது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. See, people, even Christian people, believe that Satan has so many power. பாருங்க, கிறிஸ்தவ மக்களும் விசுவாசிகள் இப்படியாக நம்புறார்கள், பிசாசுக்கு பயங்கர ஒரு வல்லமை இருக்குன்னு. Satan has no power. பிசாசுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. On the cross Jesus died, and when he came to this world, one of the reason for coming to this world is to remove all the authority he has and give it back to the mankind. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது என்ன நடந்தது என்றால், இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இறங்கி வரதுக்கான ஒரு காரணம், ஆதாம் எழுந்து போன எல்லா அதிகாரத்தையும் சிலுவையில திரும்பவும் ஜெயித்து மனுஷரிடத்துல திரும்ப கொடுக்கிறதுக்கு. So Satan has no power. ஆகவே பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. In one of the psalms it talks like the devil's teeth is totally broken. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, பிசாசுடைய பல்லு எல்லாம் உடைச்சிருச்சுன்னு. பேர் பொக்கவாய் பிசாசு. பொக்கவாய். He does not have any teeth.
பல்லே கிடையாது பாருங்க. So he does not have power. அவனுக்கு வல்லமை இல்ல. So what would be the reason for him to win over us or rule over us? நம்ம ஆளுகை செய்யும்படியாக இல்லை நம்மளை வெற்றி நம்ம மேல வெற்றி கொள்ளணும்னா பிசாசுக்கு இருக்கிற வழிதான் என்ன? What would be the reason for us to get defeated and for him to win? அவன் பிசாசானவன் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம தோற்கிறதுக்கும் காரணம் தான் என்ன? Well, we are not going to fight with some knives or with some gun or with something like that. It's like we are into poverty, we are into sickness, we are into lack, we are into want. That is we getting defeated. நம்ம ஏதோ கத்தி கொம்பு வச்சிட்டலாம் அப்படிலாம் சண்டை போறது கிடையாது. ஆனா நம்ம எதோட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? தரித்திரம், நோய், இல்லாமை, பற்றாக்குறை இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். And let me tell you, he has absolutely no power, but he used the power you have and defeat you. நான் உங்களுக்கு ஒன்னு தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசுக்கு எந்த விதமான வல்லமையும் கிடையாது. ஆனால் அவன் ரொம்ப தந்திரமா ஒரு காரியத்தை செய்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை அழிக்கிறான். Let me tell it to you again. திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. 2000 years back he lost all the power and he has no power. 2000 வருஷத்துக்கு முன்பு அவனுக்கு இருந்த வல்லமை எல்லாமே பிடுங்கப்பட்டது. இப்பொழுது அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. All the power and authority is given to you. எல்லா வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Now with the power you have, he is defeating you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் வல்லமையை கொண்டு அவன் உங்களை தோற்கடிக்கிறான். What is the power? அந்த வல்லமை தான் என்ன? The power of thoughts. எண்ணங்கள் என்கிற ஒரு வல்லமை. He puts evil thoughts in you. பொல்லாப்பான ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ள புகுத்துகிறான். He makes you think that thoughts. திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களை யோசிக்கும்படியாக அவன் செய்கிறான். He makes you imagine that constantly. அதையே தொடர்ச்சியாக நீங்கள் கற்பனை செய்யும்படியாக அவன் வைக்கிறான். And he makes you cultivate those evil thoughts. அப்படிப்பட்ட பொல்லாப்பான எண்ணங்களை நீங்கள் விதைக்க அவன் செய்கிறான். And these thoughts dominate you now. பின்பு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களையே ஆளுகை செய்து உங்களுக்கு மேல. And these evil thoughts have now defeated you totally. இப்பொழுது இப்படிப்பட்ட பொல்லாப்பான எண்ணங்கள் உங்களை தோற்கடிக்கும். And that's what it talks about over here. அதுதான் பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. It says out of the heart evil things are produced out. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இருதயத்தில் இருந்து பொல்லாதவைகள் வெளிப்படும்னு. See, Jesus is talking like this is because Jews in those days were very careful on how they wash their hands, how they wash their feet, and how they eat and what they eat and when they eat and so on. பாருங்க, ஏசாமி இந்த இடத்துல இதை ஏன் சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த காலத்துல இந்த யூத மார்க்கத்தார் எப்படி இருந்தாங்கன்னா, அடிக்கடி கை கழுவணும், பாருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், எதை சாப்பிட போறோம், சாப்பிட்ட பிறகு கை கழுவணும், கால் கழுவணும், இப்படிப்பட்ட காரியங்களிலே அவங்க கவனம் செலுத்தி வந்தார்கள். So that's good. No, that's not bad. அது நல்லதுதான், அதை நான் மோசம்னு சொல்ல விரும்பல. But what is so very important is what is coming from the heart to out. மிகவும் முக்கியமான காரியம் என்ன? உன்னுடைய இருதயத்திலிருந்து வாய் வழியாக என்ன வெளியே வருது, அதுதான். So when a thought it comes, it starts ruling us. ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் என்று சொன்னால் அது அப்படியே உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். And we need to make sure those thoughts are made to get out or we cast it down. We are reading from 2 Corinthians 10 and 5 that casting down imaginations and so on. So we need to make sure that we cast down, we bring them under before it rules us. ஆனால் நம்ம ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க, இதை நிச்சயமா செய்யணும். நம்ம என்னன்னா இப்படிப்பட்ட பொல்லாப்பான எண்ணங்களை நம்ம நம் வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்தணும். அது நம்ம ஆளுகை செய்ய விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்குது பாத்தீங்களா? என்னன்னா இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம கீழ்ப்படிய பண்ணணும்னு. ஒண்ணு நம்ம இத மாதிரி பண்ணணும், இல்ல இதை நம் வாழ்க்கையை விட்டு வெளியப்படுத்தணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் தொடர முடியும். Let me take one example from this verse. இந்த வசனங்களிலிருந்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். In verse 22nd 22ஆம் வசனம், we have lewdness, காம விகாரம். Okay. 22ஆம் வசனத்துல பார்ப்போம் காம விகாரம். Okay, we'll talk about that, lasciviousness. Yeah, இப்போ காம விகாரத்தை பற்றி நாம் I'm just going to take this as an example. இது ஒரு உதாரணமாக நான் எடுத்து சொல்ல போகிறேன். This is not directly an action. இது ஏதோ நேரடியாக ஒரு செயல் கிடையாது. It starts with a thought. இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு எண்ணங்கள். Now what does this mean? இது என்ன அர்த்தம்? It means living without restraint. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறது தாறுமாறா. It's like thoughts without restraint. அதாவது ஒரு கோட்பாடு இல்லாத ஒரு எண்ணம் எப்படி வாழ்கிறது? A thought which is out of control. உங்களையும் மீறி சில எண்ணங்கள் இருக்கிறது, அதுதான். A thought when it's gone out of control and when you don't deal with it,
That's when you call it as lasciviousness. உங்களுடைய ஆளுகைக்கும் மீண்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் காம விகாரம் என்று சொல்றோம். When you don't pull it down and if you don't remove it from your mind, that's when it happens. இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் கீழ்ப்படிய பண்ணல, இல்ல உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தலனா பிறகு ரொம்ப மோசம். You know, it starts growing. இது வளர்கிறது கொஞ்சம் கொஞ்சமா. Then it comes out of you in the form of words. பின்பு இது எப்படி வருதுன்னா உங்களிலிருந்து ஒரு வார்த்தையாக அது வெளிப்படுகிறது. Now everything which is listed here, இங்க கூறப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே, it's in the heart. எல்லாம் இதயத்திலே இருக்கு. That's in the heart first. முதல்ல இதயத்திலே. That's what the word says. It says the evil is produced from the heart. அதுதான் இந்த வசனமும் சொல்லுகிறது. பொல்லாப்பு எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இதயத்திலே. And when it's spoken as words out, பின்பு இப்படிப்பட்ட பொல்லாப்பு வார்த்தையாக வெளியே பேச போடும் பொழுது, that's when it's controlling you. இப்பொழுதுதான் அது உங்களை ஆளுகை செய்கிறது. That's when it's ruling you. அது உங்களை ஆளுகை செய்கிறது. That's what Jesus is saying here. இதுதான் இயேசு இங்க சொல்றார். No, what is going inside? We taking chicken and mutton. That's not going to affect you. நீங்க பாருங்க, உணவு உட்கொள்றீங்க, ஆடு கோழி எல்லாத்தையும் திங்கறீங்க. You eat alva, you eat Mysore pak, jalebi, you eat everything you want. அல்வா, மைசூர் பாக், ஜிலேபி எது வேணா சாப்பிடுங்க. That's not going to affect you. அது உங்களை ஒண்ணும் தீட்டுப்படுத்த போறது. Of course you may increase in weight. பாருங்க, கொஞ்சம் அப்படியே உடம்பு ஏறும். But you can decrease that. அதையும் நீங்க குறைச்சிக்கலாம். But what is coming out of you from the inside, that matters too much. ஆனால் உங்களிலிருந்து வெளியே புறப்படுகிறதான என்னது, அப்படிப்பட்ட காரியம் தான் ரொம்ப மிகவும் உங்களை பாதிக்கிறது. So if you take this lasciviousness, இந்த காம விகாரத்தை எடுத்துக்கொண்டா, you don't control this thought and constantly imagine about it. இதை நீங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணல, இல்ல தொடர்ச்சியாக இதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், then you start speaking, like you speak words. பின்பு இதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. எப்படி சரளமா நீங்க வார்த்தையை விடுறீங்க அந்த மாதிரி. So let me show you something. Let's turn to Proverbs. நீதிமொழிகளுக்கு திருப்போம். Let's turn to Proverbs. And how to stop all these things, that's what I'm going to show you. நீதிமொழிகளுக்கு திருப்போம். எப்படி இதெல்லாம் நிறுத்துறது, இதை குறித்து நாம் பார்ப்போம். Proverbs 30